இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்ல வந்தம்மா. ஆமா, நீ நினைச்சத சாதிச்சு கிழிச்ச. என் கழுத்துல தாலி கட்டணும்னு நீ நினைச்ச, ஆனா அது நடந்துச்சா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேச வந்துட்டியா? உன்னைய அடிச்சு போட எங்க அண்ணன் வேணாம், நானே போதும். பேசாம போயிரு, அப்பதான் உனக்கு மரியாதை மிஞ்சும். என்ன மேடம், பஞ்சாயத்தா? என்கிட்டயே சவால் விட்டு பேசுறாங்க பிபி சார். சவால் தானே, தாராளமா விட்டுட்டு போட்டோம். உங்க கௌரவம் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, இவங்க கூடலாம் நின்று நீங்க பேசிட்டு இருக்கலாமா? வாங்க மேடம், நமக்கு 1000 வேலை இருக்கு. கௌதம், என்எஃப், இதுக்கு மேல எதையும் உளராத, பேசாம வா போலாம். ஏப்பா சண்முகம், அந்த வக்கீல் கூப்பிட எந்த பதிலும் சொல்லாம போய்கிட்டே இருக்காருப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதைத்தாம்ல நானும் யோசிக்கேன். நம்ம முதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்குதுல. சாப்பிட்டீங்களா? இங்க பாரு, உன் கூட ஒன்னா வாழறதுக்காக, உசுரோட இருக்கிறதுக்காக சாப்பிட்டேன். சண்முகம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா அப்படியா? எனக்கு சாமி மேல கூட நம்பிக்கை போயிடுச்சு அறிவு. அண்ணன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. அது எப்படி உங்களை காப்பாத்திரும்? நம்மளையும் அதுதான் காப்பாத்தோன்னு நான் நம்புறேன். அறிவு, எப்போ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சண்முகம் உங்களுக்காக தீவிரமா போராடிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட நிலைமையிலையும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். நான் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது சிஸ்டர். சண்முகத்தை நினைச்சுக்கிட்டு தான் நான் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். மேடம், ஜட்ஜு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு மேடம், தயவு செஞ்சு போய் உட்காருங்க. அறிவு, தைரியமா இருங்க. ஆமா அறிவு, எப்படியும் உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம். நம்பிக்கையோட இருங்க. ரத்னா, போலவா. என்ன கௌதம், புது ஜட்ஜி வராங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த கேஸ இனிமே நான் தான் விசாரிக்க போறேன். முன்ன விசாரணை பண்ண ஜட்ஜுக்கு உடல்நல பிரச்சனை. சோ நீங்க இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணுங்க. அறிவழகன், அறிவழகன், அறிவழகன். இப்ப டிஃபென்ஸ் தரப்பு லாயர் வாதத்தை வைக்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கை பொறுத்தவரையில் எனது கட்சிக்காரர் அறிவழகன் கொலை செய்யலன்னு தான் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் இதுவரைக்கும் நான் வாதாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வெங்கடேஷோட சாட்சி குற்றத்தின் கிராஃபையே மாத்தி போட்டுருச்சு. ஒரு வக்கீலுக்கு அவரது கட்சிக்காரர் மீது நம்பிக்கை இருக்கிறத விட ஆதாரம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க கடைசியா நாங்க எங்க தரப்புல பிரசன்ட் பண்ண விட்னஸும் ஹாஸ்டைலா மாறி பிறர் சாட்சியா மாறிட்டார் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அப்படின்னா உங்க கட்சிக்காரர் தான் குற்றம் பண்ணிருக்கான்னு ஒப்புக்க வேண்டியதானே? அது தப்பு சார். என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட பேசணும். வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடணும். அதுக்காக
எனக்காக ஒரு 10 நாள் கால அவகாசம் கொடுத்து இந்த கேஸை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அரசு தரப்புல எல்லா ஆதாரங்களோட இந்த அறிவழகன் தான் கொலைகாரன்னு கிளியரா சுட்டி காட்டியாச்சு. இவங்க தரப்பு சாட்சியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் யுவர் ஆனர்? தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்லுவாங்க. இவங்க சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணாம வழக்க தாமதப்படுத்திக்கிட்டே வராங்க. தயவு செய்து இதுக்கு மேல தாமதப்படுத்தாம உடனே தீர்ப்பை வழங்குமாறு தங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னால முடிந்தவரை நான் வாதாடிட்டேன். இதுக்கு மேல ஆதாரம் இருந்தா தானே நான் வாதாட முடியும். சொல்லப்போனா இப்ப எனக்கே என்னோட கட்சிக்காரர் கொலை பண்ணியிருப்பாரோன்ற சந்தேகம் வந்திருக்கு யுவர் ஆனர். டேய் சண்முகம், உட்காருடா. டேய் வேண்டாடா, சொன்னா கேளு. உட்காருடா, பாத்துக்கலாம், உட்காரு. ஏற்கனவே நீ கண்டெம்ட்ல உள்ள போயிட்டு வந்திருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இல்லை, என்னல இவன் அம்புட்டியும் மாத்தி பேசுதான். இவனே நம்மள தோக்கடிச்சிருவான் போல இருக்கல. அம்மா, என் தங்கச்சி புருஷனை காப்பாத்துறதுக்கு நானே வாதாடலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. யுவர் ஆனர், இவர் கோர்ட் ஆள ஒரு காமெடி ஷோன்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருப்பா, சட்டம் படிச்சவங்க தான் இங்க வாதாடணும்னு அவசியமே இல்ல. யார் வேணாலும் வாதாடலாம். வக்கீலுங்கிறவங்க இரு தரப்புக்கும் உதவி செய்யறவங்க, அவ்வளவுதான். அததான் சட்டம் சொல்லுது. தான் தரப்பு சார்பா யார் வாதாடணும்னு முடிவு செய்ய வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவர் தான். நீங்க அவருக்காக வாதாடலாமா வேண்டாமாங்கிறத மிஸ்டர் அறிவழகன் தான் முடிவு செய்யணும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்தே ஆகணும்னு சட்டம் சொல்லுது. ஆகவே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இந்த வாய்ப்பை நான் வழங்குகிறேன். நீங்க வாதாடுறதுக்கு அறிவழகன் சம்மதம் சொல்றாரா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.